உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தோழர் புற்படி அவர்களை கண்டனோடைய 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாமன்னன் பாட்டு கேட்டேன். யதார்த்தமாக கேட்டேன். ஏற்கனவே கேட்டு பார்த்துட்டேன். மலையில தீ பிடிக்கிறாங்களா, மனசுக்குள்ள வெடி வெடிக்கிறாங்கன்னு. அதை ஒருத்தர் ஒரு பேச்சாளர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி இருக்கும்போது தான் அந்த வார்த்தை இன்னும் புரியுது. பஞ்சம் பற்றி பார்த்த கூட்டம் நாங்கள். அடுத்த வழி உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி ரொம்ப அப்படி பதட்டமாக இருந்தது. பஞ்சம் பற்றி பார்த்த கூட்டம் நாங்கள், படையிருந்தும் பயந்த கூட்டம் நாங்கள். உண்மையிலே ரொம்ப யுகபாரதியோட பாட்டு வருது. ரொம்ப அற்புதமான வரி அது. படை இருக்கு, நம்ம ஒன்றும் இல்லாமல் இல்லை. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளுடைய ரிட்டையர்டான ஜட்ஜு ஹரிபரந்தாமன் போல சொன்னார், ஜட்ஜஸ்லாம் வந்து 75% குறிப்பிட்ட சமூகம் தான் பார்ப்பனர்களை போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஹரிபரந்தாமனும் ஜட்ஜி சந்துரும் பேசின பேட்டியை சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வன்னியர்கள் முதல் நிலையில் இருக்காங்க அதிகமாக, அடுத்து தென்பகுதியில் முக்குளத்தோர், அடுத்து எல்லா பகுதியும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து 50%. அப்போ படையிருந்தும் பயந்த சனம்னா, இப்போ படை இருக்கு நமக்கு, ஆனால் ஏன் பயப்படுறோம்? அந்த படை இருக்குங்கிறத வந்து வெறும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்களை மட்டும் சொல்லலை. எங்களை மாதிரி ஜனநாயகவாதிகள், கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் எல்லாரும் சமம் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த விஷயம் பொருந்தும். அப்போ விழிப்புணர்ச்சியை நம்ம எங்கே கொண்டு போகணும்னா, ஒவ்வொரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேலை இருக்கு. இப்போ இந்த பெரியார் சொல்லுவார், இங்கேருந்து கிளம்புற ட்ரெயினில் முதல்ல கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கவே வசதியாக படுத்து போவான். அப்புறம் சிவகாசி தாண்டி போக போக ஆட்கள் வர எழுதிக்க அவன் உட்காருக்கே கூட அடுத்து வந்தவன் உட்காந்தா எரிச்சப்படுவான். அது மாதிரி ட்ரெயினில் போகிறவன் 1 மணி நேரம் சுகமாக உட்காந்துருக்கே போகப்படுறானே. இந்த பார்ப்பன கூட 2000 வருஷமா வசதியாக வாழ்ந்துருக்கு, அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் அதை எப்படி சொல்லிடுவேன்னா, காலங்காலமா தோல் வலிக்க நம்ம பல்ல துப்பிக்கிட்டே போறோம். நம்மெல்லாம் நமக்கு தோல் வலிக்குது, தலை வலிக்குது, முதுகு வலிக்குது. ஆனா பல்லக்கில் சுகமா உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு சமூகம் இருக்கு. அது அர்ச்சகர் பார்ப்பன சமூகம் இல்லை, ஆதிக்க சாதின்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து கல்வி வந்துருச்சு, சமத்துவம் வந்துருச்சு, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னா வந்து வேற உட்காந்து சொகுசாவே இருந்தவ இறங்கி ஓடுவானா? நம்ம தோல் வலிக்கு சமத்துக்கு நம்ம தான் கலட்டி சாப்பிடணும். அப்பதான் வந்து அவளுக்கு அறிவு. அப்ப ஒரு பாரதாசன் பாட்டு கூட வரும், ஓடப்பரா இருக்கும் ஏழையப்பர் ஒரு நொடியில் உதயப்பர் ஆகிவிட்டால் எல்லாம் நான் சரியாயிடும், ஒப்பப்பர் ஆகிடுவார் அப்படின்னு ஒரு பாட்டு வருகிறோம். அது மாதிரி உதைச்சாதான் உங்களுக்கு அறிவு வரும். உதைக்கிறதுனா வன்முறை கிடையாது. வன்முறைன்னா நீங்க சுட்டுக் கொள்றது, அடிக்கிறது அப்படி சொல்லலை. கருத்து ரீதியா வளரணும், அறிவு ரீதியா வளரணும். என்னுடைய வழக்கு ஒண்ணு வந்து நான் இங்கே பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நடக்கிற வழக்கு சொல்லக்கூடாது, அதெல்லாம் செஞ்சா என்னுடைய தோழி, ஒரு 40 வருட தோழி, அவ சென்னையில கல்லூரி பேராசிரியர், ஒரு 1.5 லட்சம் சம்பளம், 2 கோடிக்கு மேல 2-3 கோடிக்கு மேல வீடு சொத்தெல்லாம் இருக்கு. அவங்க சிவகங்கை பக்கத்துல ஒரு கிராமம். அதுல அவங்க இடத்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஆதிக்க சாதியில ஒரு இடைநிலை சாதி, அதை சேர்ந்த ஒடுக்கப்பட்டவர் அல்லாத இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஆக்கிரமிச்சு இடிச்சு கட்டின வீட்டை புல்டோசரை வச்சு, அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தாலும் ஒருத்தங்க புல்டோசரை வச்சு இடிச்சு, காரணம் ஒரே ஒரு காரணம் தான். ஏண்டா பரப்பையன் 2 வீடு தான் இருக்கு, இங்கேருந்து ஓடி போய் நல்லா படிச்சு முன்னேறிட்டாங்க, இவங்க எங்க வீடு கட்டுறதா, வேற ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் SC/ST கமிஷனுக்கு போய் வழக்கு கொடுத்து, வழக்கு பெண்டிங்கில் இருக்க வழக்கு போயிட்டு வச்சுக்கிறேன் வந்து அந்த வழக்கு நடக்கும்போது இதில் காளையார் கோயில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வர்றாரு. ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊரில் ஆட்கள்லாம் வர்றாங்க. சின்ன ஊர், ஒரு 100 குடும்பம் இருக்கும். அதில் அந்த இடைநிலை சாதி சேர்ந்தவங்க ஒரு 80 குடும்பம்னா, நீங்கள் என்னது கிராமத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னா எல்லா சாதியும் இருக்காது. ஆனால் தலித் குடும்பங்கள், சேவை சலவை தொழிலாளி, அந்த 2 ஜாதி இருப்பாங்க. என்ன செட்டப்போ அது மாறவே முடியாத அளவுக்கு அங்கே வந்து
சம்பாதிப்பேன். இந்த மாதிரி வேலை செய்யறவங்களை வந்து நம்மளே மதிக்க கூடாது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இயக்கத்துல அமைப்புல உங்களுக்கு நம்ம சமத்துவம் பார்க்கிற ஒருத்தரோட நம்ம தொடர்பு இருக்கும். இன்னைக்கு சொன்ன மாதிரி வந்து கோர்ட்ல சொன்ன மாதிரி ஜட்ஜஸும் அப்படி இல்லை. இங்க தோழர் சொன்ன மாதிரி ஹரிபரந்தாமன் சொன்ன மாதிரி வந்து உச்ச நீதிமன்றத்தில் 2 பெண் நீதிபதி தான். கீழமை நீதிமன்றத்துல தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் 60% பெண்கள் நீதிபதி. ஓரளவுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது இங்கே தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஹைகோர்ட்ல வந்து கேண்டீன்ல எனக்கு பக்கத்துல ஒரு டீம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ஒரு சீனியர் 2 ஜூனியர் பிளஸ்க்கு கிளையண்ட் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கிளையண்ட்டுக்குலாம் வந்து மதுரையை மதுரையில எல்லாம் கிளையண்ட்டுக்கே தெரியும். இந்த வழக்கு இந்த ஜட்ஜில போகும், இந்த பெஞ்சில் போகும், ரெஸ்பாண்டன்ட் அதாவது எதிர்த்தரப்பு வந்து போலீஸாக யாருக்கு போகும், ரெவன்யூ ஆஃபீஸராக யாருக்கு போகும், அறநிலைத்துறை கோயில் சம்மந்தப்பட்ட வழக்குறை எங்கே போகும் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இது இந்த வழக்கு இவர்கிட்ட போகும்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கிளையண்ட் சொல்றாரு, யாருக்கு போகும் அந்த எச்சியில கட்சியா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அந்த சீனியர் அட்வொகேட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மற்ற எல்லாரும் கூட சிரிச்சிட்டாங்க. அந்த எச்சியில கட்சிக்கு யாரும் சொன்னாலும் எல்லாரும் தெரியும். ஒரு பாருங்க, ஒரு பார்ப்பனர் சாப்பிட்ட இலையில ஒரு பார்ப்பனர் அல்லாத உள்ளதான். அது வந்து 25 ஒன்றின் படி அது வந்து அவருக்கு வந்து தனி உரிமையா. இப்படி ஒரு கேவலத்தை ஐயங்கிட்ட எங்கேயாவது கேட்போமா அப்படி சொல்றாங்க. ஆனா ஜட்ஜை வந்து விமர்சிக்க கூடாது. ஏன் விமர்சிக்க கூடாது? யோக்கியமா இருந்தா அதை எடுத்துக்கிறோம். இதே உயர்நீதிமன்றத்துல பட்டு தேவானந்து ஒரு ஜட்ஜ் பேர் சொல்லி சொல்றேன் இருக்கிறாரு. அவர் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சொல்லுவாங்க. ஒரு வழக்கை வந்து முடிச்சு கொடுக்கணும்னா அரசு அதிகாரிகள் முடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா நீதிமன்றம் அவங்க போயிடுவாங்க. அவர் நேர்மையா ஓப்பன் கோர்ட்டை கொடுத்துருவாரு. 2 நாளைக்கு ஒரு முறை கேட்டேன், நீங்களாம் வந்து அபவுட் கான்ஸ்டியூஷனா, இவர் ஆழ்ந்த அபவுலா, நீங்களாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்களா, உங்களுடைய அதிகாரிகள் எல்லாம் ஒழுங்காவே இருக்க மாட்டீங்களான்னு சீஃப் செக்ரட்டரி அமுதா நிர்வாகி அவர் வந்து டோஸ் பண்றாரு. அரசுக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்ச எல்லாத்தையும் நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் மோசமா இருக்கு, மக்களுக்கான இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்படின்னு ஜட்ஜஸ் இருக்காங்க. அப்ப அந்த நான் சொன்ன அந்த எச்சியிலே சொல்லப்பட்ட அந்த ஜட்ஜு மற்ற அவங்க மேல இன்வால்வ் கெட்ட இருந்தாங்க. ஜூனியருக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு, ஆர்டர் கொடுப்பாரு, சீக்கிரம் வருவாரு, நிறைய கொடுப்பாரு. ஆனா அவங்களுக்கு பார்ப்பனர்கள் சம்பந்தப்பட்டவங்க வந்தாக்கப்புறம் மண்டை வேலை செய்யாது. அது ஒரு எச்சியில உருண்டை. இதுவே வந்து சேரியில சாப்பிட்ட இலையில வந்து பார்ப்பனர் அக்கறையாக ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாரு. அப்ப அந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. நான் படிக்கிறது இதுதான். எல்லாருமே எல்லார் கையிலையும் இன்னைக்கு தெளிவு இருக்கு. தயவு செய்து ஒரு கல்வி முக்கியம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஒரு